வணக்கம் நண்பர்களே. 100 days free max class for TNBSC Group 1, 2, 2A and 4 exams. நம்மளுடைய டார்கெட் வந்து 25. ஸோ அந்த இதை அடையணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த 100 நாள் அப்படின்றது நம்ம மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இன்று டே 1 வந்து நம்ம இதில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பர்சன்டேஜ் விழுக்காடு அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த டாபிக் நம்ம சூஸ் பண்ண காரணம் என்ன அப்படின்னா, கடைசியாக டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ண எக்ஸாம் 2024 வந்து எக்ஸிக்யூட்டிவ் கிரேட் ஆஃபீஸர் அப்படின்ற எக்ஸாம். ஸோ அந்த எக்ஸாமில் ஒரு 25 கொஸ்டின் இருக்குது. ஸோ அந்த கொஸ்டின் நம்ம டாபிக் வைஸ் பிரிச்சோம். அப்படி பிரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், நம்ம ஏரியா, டைம் அண்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட் டாப்பிக்காக வந்து பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ அதனால் அந்த டாப்பிக்கை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே எஸ்சிஆர்டி புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க. வாங்க அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவோம். அப்புறம் எஸ்சிஆர்டி புக்கில் அது எந்த சாப்டர்னு பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி வந்து டிகோடிங் அப்படின்றது மேக்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ நம்ம ஒவ்வொரு ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ண நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதனுடைய சோர்ஸ், அந்த சோர்ஸ் வந்து எங்கே இருக்குது, இல்லை அந்த மாடல் சம்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்து அந்த மாடல் சம்ஸ் இருக்கக்கூடிய சாப்டரை நம்ம ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அப்போ என்னோட சேர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது கவர் ஆகிடும். நம்ம டிகோடிங்கில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹைலைட்டும் பண்ணி வச்சுக்க போகிறோம். இந்த டாப்பிக்லாம் நம்ம கவர் பண்ணியாச்சு, இந்த சாப்டர் கவர் பண்ணியாச்சு அப்படி நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து இலக்கு வந்து 25 அடையிறது உறுதி வச்சுக்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த கொஸ்டின் வந்து நம்ம ஈவன் பென் யூஸ் பண்ணாமல் எப்படி சால்வ் பண்ணுறது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக எப்படி சால்வ் பண்ணுறது, டைமை சேவ் பண்ணி எப்படி ஜிகே கொஸ்டினுக்கு அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லை மேக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான டைம் எடுக்கிற கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த கொஸ்டினுக்கு பென் யூஸ் பண்ணோமா அப்படின்னா அவசியமே இல்லை. வாங்க பார்ப்போம். வந்து கவின் ஸ்கோர்டு 15 out of 25 in a test. The percentage of his mark is வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறேன். ஸோ கவின் 25க்கு 15 மதிப்பெண்கள் பெற்றால் அதன் சதவீதம் அப்படின்றத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து நம்ம எஸ்சிஆர்டி 7th மேக்ஸில் வந்து லைஃப் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தில் டேர்ம் 3ல சாப்டர் 2ல வந்து இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ அதோட எக்ஸாக்ட் பேஜ் நம்பர் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து 33 பேஜ் நம்பர் வந்து நம்ம போய் பார்க்க தான் போகிறோம். அதனால் நீங்கள் போய் தேட வேணாம். இப்போ நம்ம நானே உங்களுக்கு பிடிஎஃப் காமிக்க போகிறேன். பார்த்துட்டு நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு கூட நீங்கள் புக்கை பார்க்கறது தான் பாருங்கள் வந்து. சரி, இப்போ இது எப்படி பேனா யூஸ் பண்ணாமல் சால்வ் பண்ணுறது அப்படின்னா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது வந்து பெற்ற மதிப்பெண் 15 எவ்வளோக்கு அப்படின்னா 25க்கு. அப்போ 25ல் 15. இப்போ 25 அப்படின்னு எடுத்துக்கும் போது அந்த 25ல் 10% எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2.5 கரெக்டா? அவ்வளோ சிம்பிள் வந்து. ஸோ 10ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா அதான் 10% வந்து. ஸோ அப்போ 25 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 10% எவ்வளோன்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து 2.5. 25ல் பாதி எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா அதான் 50%. 50% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12.5 வந்து. இப்போ 12.5 அதுக்கப்புறம் என்னது 2.5. அப்போ 50% வந்து 12.5. 10% எவ்வளவு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 2.5. 12.5 2.5 கூட்டினீங்கன்னா 15. அப்போ 50% 10% கூட்டுங்க, அது 60%. அவ்வளோதான் ஆன்சர் வந்துருச்சு. இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் என்னது 60% அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம். அவ்வளோ பார்க்குறோம். ஸோ இப்போ 60% அப்படின்றது இதுக்கான விடை அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்படி போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து நம்ம பார்த்தா இப்போ இந்த சாப்டர் 2 பேஜ் நம்பர் 33 சொன்னோம்ல. ஸோ அங்கே போய்டுமா, அங்கே போயிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நமக்கு போய்ட்டு சால்வ் பண்ணிட்டு வந்துடலாம். இல்லை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலும் போடலாம். பென் யூஸ் பண்ணி பண்ணிடலாம். ஸோ இப்போ 15 டிவைடட் பை 25. உதாரணத்துக்கு நீங்கள் 10th பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் எடுத்த மார்க்கு, 12th பப்ளிக் எக்ஸாமில் எடுத்த மார்க் எவ்வளோன்னு கேட்கல வந்து. அது நீங்கள் எவ்வளோன்னு சொல்லணும் அவசியமும் கிடையாது. ஆனால் நீங்கள் எடுத்த மார்க்கை மேலே போட்டுருவீங்க வந்து. கீழே வந்து என்ன பண்ணுவீங்க, 500க்கு எவ்வளோ, 600க்கு எவ்வளோன்னு போடுவீங்க. அப்போ போட்டு என்ன பண்ணுவீங்க, இன்ட்டு 100ன்னு போடுவீங்களா, போட்டிங்கன்னா வரப்போகுது. அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இதை அங்கே அப்படியே போட்டோம்னா என்ன ஆகும், கேன்சல் பண்ணிங்கன்னா 25 100ல் எத்தனை வாட்டி போகும், 4 வாட்டி போகும். அப்போ 25 × 4 வந்து 100. அப்போ 4 × 15, 4 × 10 எவ்வளோ 40, 4 × 5 எவ்வளோ 20, 40 + 20 எவ்வளோ 60. ஸோ அப்போ பர்சன்டேஜ் எவ்வளோனா 60%. இப்போ நான் ஃபஸ்ட்டு பேனா யூஸ் பண்ணாமல் போடுறது. அப்புறம் சப்போஸ் வந்து இல்லை எனக்கு அந்த ரிஸ்க்கெல்லாம் வேணாம், நான் போட்டுடுறேன், இது என்ன ஒரு 30 செகண்ட்ஸ் நான் போட்டுறேன் அப்படின்னா அப்படியே நீங்கள் போடலாம். அப்போ போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துருச்சு. இப்போ நம்ம டேரெக்டாக எங்கே போகிறோம் அப்படின்னா இதுக்கு போய்டும், எங்கே பிடிஎஃப் போய்டும். ஸோ பிடிஎஃப் போனோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இங்கிலீஷ் மீடியம் பர்சன்டேஜ் அண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 7th term 2ல சாப்டர் 2 வந்து அப்படியே ரெடியாக ஆல்ரெடி இருக்குது வந்து. ஆனால் இங்கே இல்லை. இப்போ பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இண்டெக்ஸ் பார்த்துட்டு அப்படியே போயிடலாம். இண்டெக்ஸ் சாப்டர் 2 அப்படின்னும் போது அதில் பேஜ் நம்பர் தமிழ் மீடியம் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம அப்படியே போயிடலாம். சதவீதமும் தனி வட்டியும், அதில் சதவீதம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் வந்து 26 அப்படி சொல்லி போட்டிருக்கோம். நம்ம இண்டெக்ஸில் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போது சில பேஜஸ்லாம் இருக்குல்ல, அதனால் எக்ஸ்ட்ராவாக ஒரு 3-4 பேஜ் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 30 போட்டால் வந்துருச்சு வந்து. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சதவீதம் தனி வட்டியும் அப்படின்றதான் இதில் எங்கேப்பா இருக்குது அப்படின்னு சொன்னல, எங்கே இருக்குது அப்படின்னு வாங்க பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரிய போகுது. நம்மளோட டீம் தான் கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க, நம்ம அகாடமியோட டீம் தான் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினு ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.1. அந்த 2.1 அப்படின்ற அந்த எக்ஸசைஸில் தான் அந்த கொஸ்டின் வந்து இருக்குது. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பயிற்சி 2.1. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா
கணக்கு எண் வந்து கோல்கரி வகை வினாக்கள். அதுல 11வது கேள்வியா இருக்கு. பாருங்க 11வது கேள்வி என்ன இருக்கு பாருங்க. கவின் 25க்கு 15 மதிப்பெண்களை பெற்றால் அதன் சதவீதம். அதான் கேள்வி. இதுதான் வந்து சென்ற ஆண்டு 2024ல டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ண எக்ஸாம்ல பள்ளி புத்தகத்துல இருந்து அப்படியே கேள்வி எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, நாங்கள் 10ஆம் வகுப்பு தரத்துல தான் கேள்வி கேட்போம். அப்போ 6லேருந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பாடப்புத்தகத்துல நம்ம எஸ்சிஆர்டி மேக்ஸ் வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோங்க. ஸோ அப்போ நமக்கு இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா, இந்த மாடல் சம்ஸ்லாம் போட்டோம் அப்படின்னா எக்ஸாமில் அந்த கொஸ்டின் பார்த்தோன்னே நம்ம சுலபமாக ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம் வந்து. ஸோ அப்போ பாருங்க 2.1 எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் வந்து கவின் ஸ்கோர்டு 15 out of 25 இன் டெஸ்ட். த பர்சன்டேஜ் ஆஃப் இஸ் மார்க் இஸ் வந்து ஆப்ஷன் ஏதாவது மாற்றிருக்காங்களா? மாற்றலை. ஆப்ஷன் ஏல தான் 60% இருந்து அப்படியே வந்துருச்சு. ப்ராக்டிஸ் பண்ண ஞாபகம் இருந்தால் என்ன பண்ணலாம், எக்ஸாம் அல்ல அப்படியே ஆன்சரை வந்து ஷேர் பண்ணிட்டு வந்து இல்லாமல் அப்படி பண்ணக்கூடாது, ரிஸ்க் வந்து. சப்போஸ் நல்ல ரீசன்ட் டைமில் போட்டேன், டைம் வந்து எனக்கு சேவ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நான் ஞாபகத்தில் இருக்குன்னு பண்ணலாம். ஆனால் முடிஞ்ச வரையும் என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. 10 செகண்டில் இந்த ஆன்சர் கொண்டு வந்துடலாம். சொன்ன மாதிரி 25ல் பாதி 50%னா 12.5, 25ல் 10%னா 2.5, 2.5 12.5 சேர்த்திங்கன்னா என்ன வரும் வந்து 15 வந்துடும் வந்து. ஸோ அப்போ அந்த 15 அப்படின்றத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து 60%. அப்போ 50%, 50%, 10% ஆட் பண்ணிங்கன்னா 60. அதான் ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து கேட்டிருக்கேன். தமிழ்லையும் அதே தான் வந்து 25ல் பாதி 12.5 வந்து அது வந்து 50%. 25ல் 10%னா 2.5, 10ஆல் டிவைட் பண்ணணும் வந்து. இல்லைனா பர்சன்டேஜ் நமக்கு போட்ட மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு போகுது. ஆன்சர் வந்து சாரி இங்கே வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க ரோம் லெட்டர் 60%. நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ABCDன்னு நமக்கு வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சாப்டர் வந்து ஆரம்பத்தில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம். வாங்க பார்ப்போம். கடன் போட்டுட்டு வந்தலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் சம்ஸை கடன் பார்த்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸசைஸ் டேரெக்டாக போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் சம் தானே, அது எனக்கே புரியும், அங்கே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் வீடியோ வச்சு பார்த்துட்டு போயிடலாம் வந்து. இல்லை நான் வந்து பேசிக்ஸ்லேருந்து நான் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து நம்ம போனோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம்ஸ் அப்படியே நான் பேரலாக வந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டும் மாறி மாறி சால்வ் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ ரைட் 1/5 ஆஸ் எ பர்சன்ட் வந்து. ஸோ 1/5 வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சதவீதத்தில் எழுத சொல்லி சொல்கிறாங்க வந்து. அப்போ சதவீதத்தில் எழுதணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம 10th 12th மார்க் ஏற்கனவே சொன்னல அந்த மெத்தட் தான். இன்ட்டு என்ன பண்ணணும் 100 அப்படின்னு நம்ம போட்டுக்கிட்டோம்னா முடிஞ்சிச்சு வந்து. ஸோ அப்போ இன்ட்டு 100 அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டு 100. 100 போட்டால் 5ஆல் 100 அடிச்சிங்கன்னா எத்தனை வரும், 20 வரும். அப்போ இந்த 20 அப்படின்றத என்ன அப்படின்னா 20% அப்படி பார்க்குறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு தீர்வு 2.1 சால்வ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஸோ இன்ட்டு 100 போட போகிறீங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும் உங்களுக்கு, 5ஆல் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 20% அப்படின்னு வந்துடும் வந்து. அடுத்து செகண்ட் சம் வந்து பார்ப்போம் வாங்க. ஸோ எக்ஸாம்பிள் 2.2 வந்து கன்வெர்ட் 7/4 2%. அதே தான், சேம் தான், வேற ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இன்ட்டு 100ன்னு போடுறீங்க. இப்போ 4ஆல் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா எத்தனை வாட்டி போகும், 425 100ன்னு வரும். இப்போ 7 × 25 போடணும். அப்போ 7 × 25 போடும்போது சிம்பிளாக பெருக்கிறது அப்படின்னா 720 எவ்வளோ ஆச்சு வந்து 720 எவ்வளோ ஆச்சு வந்து நமக்கு பெருக்கணும் வந்து எவ்வளோ வரும், 140 வரும் வந்து. 7×5 7 × 20னா 140, 7 × 5னா 35. அப்போ 140 + 35 எவ்வளோ வரும், 175. அப்போ 175% அப்படி பார்க்குறோம். ஸோ அதுதான் அதுக்கான ஆன்சர் வந்து. தமிழ்லையும் பார்த்துருவோமா வந்து. ஸோ 7/4 வந்து சதவீதமாக மாட்டினா இன்ட்டு 100ஆல் பெருக்கணும். கேன்சல் பண்ணிங்கன்னா 25 வாட்டி போகும். அப்போ 7 × 20னா 140, 7 × 5னா 35, 140 + 35 அப்படின்னா 175% அப்படி பார்க்குறோம். சதவீதம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 3வது கேள்வி வந்து 2.3 மொத்தமுள்ள 20 மணிகளில் 5 மணிகள் சிவப்பு எனில் சிவப்பு மணியின் சதவீதம் என்ன. 20ல் 5 வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா சிவப்புன்னு சொல்லியாச்சு. அப்போ 20ல் 5 எத்தனை வாட்டி இருக்குன்னு 4 வாட்டி இருக்கு வந்து. அப்போ 100% நம்ம 4ஆக பிரித்தோம் அப்படின்னா 25% அப்படியே போட்டுடலாம். இல்லை நமக்கு வந்து எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம் வந்து அப்படியே 5/20 அப்படி சொல்லி போட வேண்டியதான். ஃபஸ்ட் இனிஷியலாக இந்த மாதிரி போட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் பேனா யூஸ் பண்ணாமல் போடலாம். எடுத்தவொடனே வந்து நம்ம பேனா யூஸ் பண்ணாமல் போடணும் அப்படின்லாம் கிடையாது, இப்படி கூட போகலாம். அப்போ 20 அடிச்சிங்க அப்படின்னா எத்தனை வாட்டி போகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 டைம்ஸ் போகும். 20 × 5 போட்டிங்கன்னா 100 வந்துடும். இப்போ 5 × 5 போட்டிங்கன்னா 25. அப்போ எத்தனை சதவீதம்னா 25% அப்படியே போட்டு போயிடலாம் வந்து. நமக்கு என்ன 20 வந்து 2ன்றது 10%. அப்போ 4ன்றது 20%. அப்போ 1ன்றது எத்தனை 5%. அப்போ 10 10 5னா 25 அப்படியும் போடலாம், இல்லை எப்படியும் போடலாம், இல்லை மனக்கணக்கில் கூட போட்டுட்டு போயிடலாம். நல்லா உங்களுக்கு எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்க, ஆல்ரெடி மேக்ஸ்லாம் போட்டிருக்கீங்கன்னா அப்படி போயிடலாம். ஸோ இப்போ 2.3 அப்படின்னும் போது அவுட் ஆஃப் 20 பியர்ஸ்
5 beads are red. What is the percentage of red ன்னு கேட்குறாங்க. அப்போ சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து 5 நம்ம 20 போட போகிறோம் இன்ட்டு 100ன்னு போட போகிறோம். அப்போ 20 வந்து நம்ம வந்து 100ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எத்தனை டைம்ஸ் போகணும் 5 டைம்ஸ் போகும். 5 × 5 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 25 வரும். அதான் பர்சன்டேஜ் வச்சு பார்க்குறோம். ஸோ ஆன்சர் வந்துருச்சா? அடுத்து 2.4 போகும். 2.4 போகலாம். 2.4ல் கன்வெர்ட் த ஃப்ராக்ஷன் 23/30 ஆஸ் அ பர்சன்ட் வந்து. ஸோ இப்போ என்னன்னா இதை வந்து என்ன சொல்கிறாங்க பர்சன்ட்டாக கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. அகைன் அதே தான் ஃப்ரெண்ட் வந்து இன்ட்டு 100. அப்போ 100 நம்ம போடும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து 0க்கு 0 போயிடும் வந்து. இப்போ என்ன இருக்குது அப்படின்னா 230. 23 × 10 230. 230/3 வந்து. இப்போ நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் வந்து ஃபஸ்ட்டு எத்தனை டைம் போகும் 23 வந்து 7 டைம்ஸ் போகும். 21 3 × 7 21 ரிமைனிங் 2 இருக்கும். 2னா 20. அப்போ 20யை நம்ம திருப்பியும் 3ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா வந்து 3 × 6 எவ்வளோ ஆச்சு 18. அப்போ 6 டைம்ஸ் போகும். அப்போ 6 போட்டுடலாம். அப்போ 18னா மீதி ரிமைனிங் நமக்கு 2 இருக்கும். 2 வந்து 3ஆல் டிவைட் ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படியே 2/3 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். போட்டேன்னா பர்சன்டேஜ் அவ்வளோ. ஸோ தமிழில் பார்த்துருமா வந்து. அடுத்த கொஸ்டின் வந்து 2.4 அதே தான். பின்னம் 23/30% மாற்றுக. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 100ஆல் பெருக்கிறேன். பெருக்கும் போது சைபருக்கு சைபர் போயிடும். இப்போ மீதி என்ன இருக்குன்னா 230/3ன்னு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணும்போது 7 வாட்டி 3 7 21. அப்போ 21 23 21 போச்சுன்னா மீதி 2. அப்போ 2னா 20/3ன்னு வருது. அப்போ 20/3 நான் அடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா எத்தனை வாட்டி போகும் எனக்கு 6 வாட்டி போகும். 6 வாட்டி போச்சுன்னா 18. அப்பயும் எனக்கு 2 நிற்கிது வந்து. ஸோ அப்போ 6 போட்டுட்டேன். அப்போ 2 நிற்கிதுன்னா அந்த 2/3 அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதான். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம்னா கேன்சல் பண்ணலாம் வந்து. ஆனால் பாயிண்டில் போடாமல் அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் 76 2/3% அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுதான் ஆன்சர். அப்படியே இருந்ததுன்னா அப்படியே போட்டுடலாம். இல்லை நான் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா 76 அப்படியே வச்சுக்கிறேன். புள்ளி போட்டுக்கிறேன். இப்போ நான் சைபர் ஆட் பண்ணால் திருப்பி என்ன ஆகும் 2 பக்கத்தில் சைபர் வரும். அப்போ எத்தனை வாட்டி போகும் அப்படின்னா 6 வாட்டி போகும். 6 போட்டேன். திருப்பியும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து எனக்கு 2 இருக்குது. அப்போ 6 அப்படியே போயிட்டு இருக்கு. அப்போ 2 6 போட்டுட்டு பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா முடிஞ்சிடும். ஒன்று இது ஆன்சராக கொடுப்பாங்க, அப்படி இல்லைனா இது ஆன்சராக கொடுப்பாங்க. ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று ஆன்சராக இருக்கும் பார்க்குறோம். ஸோ அதுதான் இங்கே இருக்குது வந்து. அடுத்து 2.4 பார்த்தாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2. இதெல்லாம் வந்து பின்னங்களை சாதகலாம் மாட்டோம். நீங்களே ட்ரை பண்ணலாம் வந்து. நம்ம எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் மட்டும் பார்ப்போம். 2.5 பின்வரும் சதவீதத்தை பின்னங்களாக எழுதுவோம். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா சதவீதம் கொடுத்துட்டாங்க, பின்னமாக எழுத சொல்கிறேன். அப்போ சதவீதத்தை பின்னமாக எழுதணும். அப்போ நம்ம பெருக்கணுமா? இப்போ என்ன பண்ண போகிறோம் வகுக்க போகிறோம். அப்போ பெருக்கினதுக்கு பதிலாக இப்போ நம்ம வகுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா ஆன்சர் வந்துடும் வந்து. ஸோ அதுதான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ அப்போ 100ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு வந்துருப்போது. இப்போ 60/100ன்னு போடுறேன். போட்டால் என்ன ஆகும் சைபருக்கு சைபர் அடிச்சிடலாம். மேலே 6 இருக்குது, கீழே 10 இருக்குது. அப்போ 6/10 நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து எதில் அடிக்கலாம் 3ஆல் அடிக்க முடியாது, 2ஆல் அடிக்கலாம். அப்போ 2ஆல் அடிச்சிங்கன்னா மேலே 3 வாட்டி போகும், கீழே எத்தனை வாட்டி போகும் 2ஆல் அடிச்சுனா 5 வாட்டி போகும். அப்போ 3/5 அப்படின்றதான் இதனுடைய பின்னம் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அதான் வந்து ஆன்சர். இங்கிலீஷ் மீடியத்தில் பார்ப்போமா வந்து. ஸோ எக்ஸாம்பிள் வந்து 2.5 ரைட் த ஃபாலோயிங் பர்சன்டேஜ் இன்டூ ஃப்ராக்ஷன் வந்து. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வந்துருச்சு 68/100ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வரும் அந்த ஆன்சர் வந்து 2. சரி ஆன்சர் 3/5 வந்து. ஸோ அப்போ 3/5 அப்படின்னு நம்ம அப்படியே போட்டுடலாம். அங்கே சால்வ் பண்ணதான். இப்போ அடுத்த செகண்ட் கொஸ்டின் 125% இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றினா /100ன்னு போட்டுருவோம். மேலே 25 கீழே 25 பார்த்தோன்னே தெரியுது 25ஆல் மேலேயும் டிவைட் ஆகும் கீழேயும் டிவைட் ஆகும். அப்போ 25 டிவைட் அப்போ மேலே கேன்சல் பண்ணிங்கன்னா 5 டைம்ஸ் வந்து 25 125/5 போட்டிங்கன்னா 5 டைம்ஸ் போகும். 100/25 போட்டிங்கன்னா 4 டைம்ஸ். அப்போ 5/4 அப்படின்றது நமக்கு ஆன்சர் வந்துடும் வந்து. ஸோ அப்போ /100ன்னு போட்டிங்கன்னா நமக்கு என்ன ஆகும் மேலேயும் 25ஆல் அடிக்கலாம் கீழே 25ஆல் அடிக்கலாம். அப்போ நம்ம 25ஆல் அடிக்கிறது அப்படின்றதான் நம்மளுடைய டார்கெட். அப்போ 25ஆல் அடிச்சிங்கன்னா 5 வாட்டி போகும், கீழே 25ஆல் அடிச்சிங்கன்னா 4 வாட்டி போகும். அப்போ 5/4 அப்படி சொல்லி போட்டோம்னா அது ஆன்சர் அப்படி சொல்லி. அடுத்து 3/5%. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுவே ஃப்ராக்ஷனாக தான் இருக்குது. இப்போ இந்த ஃப்ராக்ஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 3/5% அப்படின்னும் போது அகைன் நம்ம டிவைடட் பை நம்ம என்ன போட போகிறோம் வந்து 100 அப்படின்னு போட போகிறோம். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3/5 வந்து என்ன வரும் வந்து தேர்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டுற வேண்டியதான் 3/500 வந்து. ஸோ அப்போ நம்ம இன்ட்டு 1/100 அப்படி சொல்லி போட்டோம் அப்படின்னா ஏன் 1 போட்டோம்னா 1க்கு மதிப்பில்லை போட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன வரும் 3/500. வேறு ஏதாவது சால்வ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம் ஃப்ரெண்ட். வேறு ஒன்றும் இல்லை பாயிண்ட் மாற்றிருக்காங்கன்னு பார்த்தா மாற்றல அப்படியே கொடுத்துருங்க ஃப்ராக்ஷன் அப்படியே எழுதிருப்பீங்க. ஸோ அப்போ அடுத்து இங்கிலீஷ் மீடியத்தில் பார்த்துருவோம். ஸோ நம்மளை பொறுத்தவரை என்ன பண்ணுவோம் 100 தான். அந்த 100 இங்கே போடும்போது மேலே 1ன்னு இருக்குன்னு அர்த்தம் வந்து போட்டிங்க அப்படின்னா 3/500 வந்து. அடுத்து 15/10%. இப்போ
நம்ம என்ன பண்ணணும், இதுவும் வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது, வாட பர்சன்டேஜ். ஸோ அப்போ நம்ம கீழே 100 போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், வந்து நம்ம 15 வந்து 5ஆல் கேன்சல் ஆகுமா, 3 டைம்ஸ் போகும். இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 5ஆல் 2 டைம்ஸ் போகும். அப்போ மேலே 3 இருக்கும், கீழே வந்து 200 இருக்கும் வந்து. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு 3/200 அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அதான் ஆன்சர் வந்து. ஸோ அப்போ 1/100ன்னு போட்டிங்கன்னா, இப்போ இதை அடிச்சிங்க அப்படின்னா 15 வந்து எத்தனை 5 இருக்குன்னா 3 இருக்குது, இல்லை 2 இருக்குது வந்து. அப்போ நமக்கு வந்து 3/200 அப்படின்றது தான் அதுக்கான ஆன்சராக இருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம். அடுத்து கடைசியாக கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 28 1/3%. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எப்படி நம்ம வந்து போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இதை வந்து கன்வெர்ட் பண்ணணும் ஃப்ராக்ஷனாக. அப்போ 3 × 28ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்புறம் இதால் என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். அப்போ மேலே ஆட் பண்ணணும், கீழே வந்து பெருக்கணும். அப்போ கீழே பெருக்கி மேலே கூட்டணும். அப்போ 3 × 28 சிம்பிளாக பெருக்கலாம். 3 × 20 60, 3 × 8 24. அப்போ 60 + 24 84, 84 + 1 மேலே. ஸோ அப்போ 85. அப்போ 85/3 அப்படி சொல்லி பார்க்கணும். இப்போ நமக்கு தெரியும் இன்ட்டு என்னது 1/100 அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், 85 85/300 அப்படின்னு நமக்கு ஆன்சர் வரும் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுதான் அதுக்கான ஆன்சர் வந்து. ஸோ அப்போ 85/300 அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 5th. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து 5ஆல் கேன்சல் ஆகும். அப்போ 5ஆல் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து அடிக்கலாமா, அடித்தோம் அப்படின்னா எத்தனை வாட்டி போகும் அப்படின்னா 5 1 5 மீதி 3 இருக்குது, அப்போ 35. அப்போ 5 7 35 போட்டாச்சு. 300 எத்தனை வாட்டி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 வந்து 5 6 30 கரெக்டா. அப்புறம் 0 இருக்குது, அப்போ 60. அப்போ 17/60 அப்படின்றது 17/60 அப்படின்றது இதுக்கான விடை அப்படி சொல்லி பார்க்குறோம், ஆன்சர் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ இங்கிலீஷ் மீடியத்துலேயும் அதே தான். இதை கன்வெர்ட் பண்ணோம்னா 3 × 20 60, 3 × 8 24, 60 + 24 84, 84 + 1 அப்படின்னா மேலே ப்ளஸ் பண்ணணும், கீழே மல்டிபிள் பண்ணணும். ஸோ அப்போ 85/3 அப்படி சொல்லி பார்க்குறோம். நம்ம இன்ட்டு 1/100 அப்படின்னு போடும்போது நமக்கு என்ன பண்ணலாம், 5ஆல் கேன்சல் ஆகும். இப்போ எத்தனை தடவை போகும்னா 5 × 17 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85. 5 இன்ட்டு நமக்கு 100 இல்லை, அப்போ 100 5ஆல் டிவைட் பண்ணும்போது 20ன்னு வரும். அப்போ கீழே இருக்கிற அந்த 3 × 20 அப்படின்னு போட்டிங்கன்னா 60, மேலே வந்து 17 அப்படி வருது. ஸோ இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 5th 17/60 அப்படி சொல்லுறது வந்து. ஓகேவா? அடுத்து வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. எக்ஸாம்பிள் வந்து 2.5. அடுத்து எக்ஸாம்பிள் 2.6 வந்து in a survey 1 out of 5 people said that they preferred a particular brand of soap. Convert into percentage. 1 out of 5 people. அப்போ 1 out of 5 people அப்படின்னும் போது 1/5ன்னு பார்க்குறோம் வந்து. preferred a particular brand of soap. அப்போ இது பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம் வந்து ஜஸ்ட் 100ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். பண்ணனா நமக்கு என்ன ஆகும், கேன்சல் பண்ணிங்கன்னா 20 வரும், 20%. இப்போ நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா 5 அப்படின்றது நம்ம 100% ஈக்குவல் வந்து. அப்போ 1 அப்படின்றது என்னென்னா நம்ம 100ல் 5 எத்தனை வாட்டினா 20 டைம்ஸ். அப்போ 1 அப்படின்னு 20% அப்படி நம்ம போட்டு போயிடலாம் வந்து. இல்லை இப்போ இதை நீங்கள் 100ஆக கன்வெர்ட் பண்ணணும்னா கீழே வந்து என்ன பண்ணுவீங்க, 20ஆல் பெருக்குவீங்க. அப்போ மேலே 20ஆல் பெருக்குங்க, அதுதான் பர்சன்டேஜ் வந்து. அப்போ இது 100ஆக கன்வெர்ட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம், பண்ணாலும் கரெக்டு தான் வந்து. ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்தில் 2.6ல் ஒரு கணக்கெடுப்பில் 5 பேரில் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் சோப்பை விரும்புவதாக கூறினார், அதனை சதவீதமாக மாற்றும். அப்போ 5 பேரில் ஒருவர் அப்படின்னா, அப்போ 5 பேர் அப்படின்னா கீழே, ஒருவர் என்ன மேலே வந்து. இப்போ இதை 100ஆல் மாற்றணும் அப்படின்னா கீழே வந்து 20ஆல் பெருக்கலாம், அப்போ மேலே 20ஆல் தான் பெருக்கணும். அப்போ பெருக்குனீங்க அப்படின்னா கீழே வந்து என்ன ஆகிடும், நமக்கு 100 வந்துடும், மேலே வந்து 20 வந்துடும். ஸோ அப்போ அந்த ஒருத்தர் அப்படின்றது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 20% அப்படியும் போடலாம். இல்லை வழக்கமாக நம்ம போடுற மாதிரி 1/5 இப்போ போட்டது தான் இன்ட்டு 100 அப்படி சொல்லி போடும்போது 20 ஆகும். ஸோ அப்போ 20% அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். 100ஆக கன்வெர்ட் ஆகிற மாதிரி இருந்தால். அடுத்து 2.7 ஒரு அரசு உயர்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த 75 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வில் பங்கு பெற்றனர். அவர்கள் 72 பேர் தேர்வில் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதத்தை காணும். நல்லா கவனிக்கணும், இங்க தேர்ச்சி பெற்ற அப்படின்றாங்க. அப்போ தேர்ச்சி பெற்றது 72 பேர் வந்து. அதுவும் ஏன்னா இதில் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் வந்துடும். இப்போ தேர்ச்சி பெற்றவரா பெறாதவரா, அப்போ தேர்ச்சி பெற்றவங்க சதவீதம் கேட்டிருக்காங்க. 75ல் 72 பேர் தேர்ச்சி பெற்றாங்கன்னா 3 பேர் தான் வந்து என்ன இருக்காங்கன்னா ஃபெயிலாக இருக்காங்க வந்து. ஸோ அப்போ 75ல் 72 எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு போடலாம். அப்படி இல்லைன்னா 75ல் 3 எவ்வளோ பர்சன்டேஜ்னா தேர்ச்சி பெறாதவர்கள் அப்படின்னு போடலாம். ஸோ ரெண்டுத்தில் எது வேணாலும் எடுத்துக்கலாம் வந்து. ஸோ அப்போ நம்ம இங்கே பார்க்கும்போதே நமக்கு என்ன தோணுது அப்படின்னா 75 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3ஆல் டிவைட் ஆகும் தெரியுதா. ஸோ அப்போ 3ஆல் டிவைட் ஆகும் அப்படியும் போடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கன்வென்ஷன் நார்மலாக இருக்கிற மெத்தடே போயிடும்.
ஸோ அப்போ 72 பேர் அப்படின்னும் போது அது மேலே போட்டுக்கிறோம். வெற்றி பெற்றவர்கள், தேர்ச்சி பெற்றவர்கள் 75 பேர் மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை. அப்போ பர்சன்டேஜை கண்டுபிடி அப்படின்னா இன்ட்டு 100. இப்போ 75 ரொம்ப ஈஸியான ஒரு நம்பர் தான். காரணம் என்னன்னா 25 3 இருக்கு, அதில் 100ல் 4 இருக்கு. அப்போ இதை அடித்தேன் அப்படின்னா என்ன ஆகுனா 3 வாட்டி போகும், இதை அடித்தோம் அப்படின்னா 4 வாட்டி போகும். முடிஞ்சா? அடுத்து 72 பார்த்தோன்னே தெரியுது, அதுவும் ஹாப்பியாக ஆயிடலாம். என்ன 3ஆல் டிவைட் ஆகும். காரணம் என்னன்னா 7 ஒரு வாட்டி டிவைட் பண்ணிங்கன்னா 3 2 6 மீதி 1 இருக்கும், அந்த 1 12, அப்போ 4. அப்போ அடிங்க, அடிச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா 3 எத்தனை வாட்டி போகும்? 7ல் 3 அப்படின்னா 2 வாட்டி போகும். அப்போ 2 போட்டேன் 6, மீதி எனக்கு 1 இருக்குது. அந்த 1 அப்படியே பக்கத்தில் இருக்கிற 12 2ஓட சேர்க்கும் போது 12 ஆயிடுது. அப்போ இந்த 12 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 3ஆல் எத்தனை வாட்டி போகும் அப்படின்னா 4 வாட்டி போகும். அப்போ 4 24. அப்போ இந்த 24 அப்படின்றத எதோட பெருக்கணும் அப்படின்னா நான் வந்து 4ஆல் பெருக்கணும். அப்படி நான் பெருக்கும் போது எனக்கு என்ன கிடைக்கும்? 4 × 20 80, 4 4 16. அப்போ 80 + 16 96. அவ்வளோதான். அப்போ 96 என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் பர்சன்டேஜ் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இங்கிலீஷ்லேயும் பார்த்துருவோம் வாங்க. ஸோ எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.7 75 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 75 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் a government high school appeared for SSLC examination. 72 of them are declared passed in the examination. Find the percentage of students passed. பர்சன்டேஜ் என்ன, எவ்வளோ ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ணாங்க? இப்போ நம்ம வேறு மெத்தடில் போடலாமா? ஃபெயில் ஆனவங்க எத்தனை பர்சன்டேஜ்னு வச்சா பாஸ் பண்ணு அப்படி கூட போட்டு பார்ப்போமா? ஸோ அப்போ 75 அப்படின்றது மொத்த ஸ்டூடெண்ட். ஃபெயில் ஆனது எத்தனை பேர்னா 3 பேர். அப்போ பர்சன்டேஜ் 3 பேர் ஃபெயில் ஆனாங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம்? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 100ஆல் பெருக்க போகிறேன். போட்டேன்னா நான் ஃபெயில் பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ பாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாஸ்னா 100 பேர் 100%. சரி, பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோனா அப்போ நான் ஃபெயில் ஆனவங்களை எடுத்துகிட்டு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் 100ல் கழிச்சுன்னா மீதி இருக்கிறதா பாஸ் பர்சன்டேஜ். அப்போ போடும்போது 25 எத்தனை டைம்ஸ் போகும்? 75னா 3 டைம்ஸ், இங்கே 4 டைம்ஸ் போகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 3க்கு 3 கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ எனக்கு வந்து 4% கிடைக்குது. இந்த 4% என்னன்னா ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ நல்ல ஞாபகம் வச்சு ஃபெயில்டு. அப்போ பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட் மீதி எவ்வளோ இருப்பாங்க? 96% பாஸ்டு வந்து. ஸோ அப்போ இந்த மெத்தட்லையும் போகலாமா? ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து 2.8 in a class of 50 students, if 28 are girls and 22 are boys, then express the boys and girls percentage. இப்போ கிளாஸில் 50 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இப்போ 50ன்னு பார்த்தோன்னே ரொம்ப சுலபம். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா அதை நம்ம 100ஆக கன்வெர்ட் பண்ணலாமா? ரொம்ப சுலபமாக கன்வெர்ட் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ 28 கேர்ள்ஸ் அப்படின்னு பார்க்குறோம், 22 பாய்ஸ். இப்போ நான் 50 வந்து 100 ஸ்டூடெண்ட்ஸாக மாற்றினா 2ஆல் பெருக்கணுமா? அப்போ நான் இதையும் 2ஆல் பெருக்கிறேன், இதையும் 2ஆல் பெருக்கிறேன். அப்படி பெருக்கிட்டேன்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு இருக்கேன் எக்ஸ்பிரஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறேன். அப்போ எனக்கு இது 100%ஆக இது வந்து மாறிடுமா? அப்போ நான் 2ஆல் பெருக்கிறேன்னா என்ன ஆகும்? 2 × 28, 2 × 20 40, 2 × 20 40. அப்போ 2 × 8 16. அப்போ எனக்கு என்ன வரும்? இது 56% ஆர் கேர்ள்ஸ் வந்து அண்டு 44% ஆர் பாய்ஸ். அப்படி போடலாமா? அப்படியும் போடலாம். இல்லை நம்ம வந்து பர்சன்டேஜ் மெத்தடுக்கே போயிடுவோம், இது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அப்படியும் போகலாம். இப்போ 50 மாணவர்களை கொண்ட வகுப்பில் 28 மாணவிகளும் 22 மாணவர்களும் இருக்கிறார்கள் எனில் சதவீதங்களை கண்டுபிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ மொத்தம் 50 மாணவர்கள் இருக்காங்க. அப்போ 50 மாணவர்களில் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 28 மாணவிகள். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா கேர்ள்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 28. அப்போ இன்ட்டு 100. அப்போ நான் என்ன பண்ணால் இப்போ இது டிவைட் பண்ணேன்னா 50 வந்து 100ல் எத்தனை வாட்டி போகும்? 2 வாட்டி போகும். அப்போ 2 × 28, 2 × 20 எவ்வளோ? 40, 2 × 8 எவ்வளோ? 16. அப்போ 40 + 16 56% அப்படின்றது யார் அப்படின்னா கேர்ள்ஸ். அடுத்து பாய்ஸ் வந்து பாய்ஸ் அப்படின்னா மாணவர்கள். ஸோ மாணவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 டிவைடட் பை வந்து 50 இன்ட்டு 100. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து கேன்சல் பண்ணுறேன், 2 வாட்டி போகும். அப்போ 2 × 22 44. அப்போ 44% வந்து பார்த்தோன்னே பேனா யூஸ் பண்ணாமல் போடக்கூடிய கணக்கு தான். ஆனால் முதல்ல நம்ம பேனாவில் போட்டு பழகி அதுக்கப்புறம் பேனா யூஸ் பண்ணாமல் 100ஆம் நாள் போகும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? பெண்ணை யூஸ் பண்ணாமல் முடிஞ்ச வரையும் டைம் சேவ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க பார்ப்போம். இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது இது என்ன அப்படின்னா இது வந்து பாய்ஸ் வந்து. ஸோ அப்போ மாணவர்கள், இது மாணவிகள் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அடுத்து எடுத்துக்காட்டு 2.9 பார்ப்போம். ஒரு பள்ளியில் 560 மாணவர்கள் உள்ளனர். அதில் 320 பேர் சிறுவர்கள் எனில் அந்த பள்ளியிலும் சிறுமிகளின் சதவீதத்தை கண்டறியும் வந்து. ஸோ அப்போ மொத்த மாணவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 560 வந்து. ஸோ அதில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் அப்படின்றது எத்தனை பேர்னா 320. அப்போ மீதி இருக்கிறது சிறுமிகள் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ நம்ம வந்து 2 விதமாக போடலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 320 பேர் சிறுவர்களுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா மீதி இருக்கிற பர்சன்டேஜ் வந்து சிறுமிகள் போடலாம். இன்னொரு விதம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 560ல் 320 நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி நமக்கு இருக்கிறது 240 அப்படியும் போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து 320 பேர் சிறுவர்கள் அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ், மீதி இருக்கிறது சிறுமிகள் எவ்வளோன்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர்லேயே போயிடலாம். ஸோ அப்போ 320 பேர் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் பாய்ஸ்ன்னு எழுதிடணும் மறந்துடாமல்.
அப்போ எழுதிட்டீங்க அப்படின்னா இன்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் வந்து 100ஆல் பெருக்க போகிறோம். அப்படி பெருக்குனா அதான் பர்சன்டேஜ் நமக்கு. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா கேன்சல் பண்ணிடலாம். என்ன கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த 0வையும் இந்த 0வையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 32 இருக்குது, இங்கே 56 இருக்குது வந்து. ஸோ அப்போ மேலே இருக்க 32 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கீழே 56ன்னு போட்டோம்னா வந்து இப்போ 8ஆல் டிவைட் ஆகுமா, டிவைட் ஆகுது வந்து. ஸோ அப்போ 8ஆல் நம்ம வகுக்க முடியும். அப்போ 4 8 32, 7 8 56. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 டிவைடட் பை வந்து என்ன வரும் வந்து 7 அப்படின்னு நமக்கு வந்துடும். அப்போ 400 டிவைடட் பை 7 அப்படின்னும் போது எக்ஸாக்டாக பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாகணும். ஆனால் நமக்கு டிஎன்பிசி பொறுத்தவரையும் கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து ரவுண்டாக வர மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்கும் வந்து. இருந்தாலும் நம்ம வந்து இப்போ பர்சன்டேஜ்ன்றதுனால நம்ம எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சோம். அப்போ 7ஆல் அடித்தோம் அப்படின்னா எத்தனை வாட்டி போகும் வந்து நமக்கு அதாவது 3 7 21, 4 7 28, 5 35. அப்போ 5 வாட்டி போகும் வந்து. ஸோ இப்போ அடித்தோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 5 வாட்டி போகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீதி 5 இருக்குது, 50 வந்து. 50 அப்படின்னும் போது வந்து 7 7 எவ்வளோ ஆச்சு அப்படின்னா நமக்கு 7 7 எவ்வளோ ஆச்சு 49 அப்படி போகிறோம். அப்புறம் மீதி 1 இருக்குது. அப்போ 1 போகாது. அப்போ நம்ம புள்ளி வச்சுடுறோம். அப்படி புள்ளி வச்சுட்டு மீதி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1 புள்ளி வச்சாச்சு, 1 போகாது. அப்போ 10 ஆகிடும். அப்போ 10 7ஆல் டிவைட் பண்ணினா ஒரு வாட்டி போகும். மீதி எத்தனை இருக்கும் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா 3 இருக்கும். புள்ளிக்கு அப்புறம்ன்றனால திருப்பி நம்ம 30 ஆக்கிடலாம். சைபர் சேர்த்து 30 டிவைட் பை 7ன்னு போட்டிங்கன்னா 4 7 28. அப்போ 4ன்னு போட்டலாம். மீதி 2 இருக்கும். அப்போ 2 அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 28 போக 30ல் 28 போச்சுன்னா மீதி 2. அந்த 2 வந்து திருப்பி நம்ம சைபர் போட்டால் 20 20 அப்படின்னும் போது 2 7. அப்போ 2ன்னும் போது நம்ம விட்டுறலாம். அப்போ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பர்சன்டேஜ். யாருடைய பர்சன்டேஜ்? பாய்ஸோட பர்சன்டேஜ் வந்து. ஸோ இப்போ கேர்ள்ஸ் எவ்வளோ அப்படின்னா இதை 100ஆல் நம்ம கழித்தோம் அப்படின்னா அதுதான் கேர்ள்ஸோட பர்சன்டேஜ். அப்போ கேர்ள்ஸ் பொறுத்தவரையும் வந்து சிறுமியர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சவுனுடைய பர்சன்டேஜ் வந்து இப்போ 100ல் 57 போச்சுன்னா நமக்கு தெரியும் 43. ஆனால் இங்கே என்ன ஆச்சுன்னா 57.14. அப்போ 43ன்றது என்ன ஆகிடும் 42 ஆகிடும். அப்போ அந்த 1 அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இங்கே 14 அப்படின்றது நம்ம பாயிண்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கல. ஸோ அப்போ நம்ம அது என்ன பண்ணோம்னா 100ஆக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ 14 போச்சு அப்படின்னா 100ல் வந்து 14 போச்சு அப்படின்னா மீதி எவ்வளோ வரும்? 100ல் 20 போச்சுன்னா 80. அப்போ 14 போச்சுன்னா 86. அப்போ 42.86% அப்படின்றது யாருன்னா சிறுமியர்களுடைய சதவீதம். அதுதான் ஆன்சர். இதுதான் கேட்ட கேள்விக்கான விடை வந்து. ஸோ நம்ம இங்கிலீஷ்லேயும் பார்த்துருவோமா வந்து. ஸோ இப்போ இங்கிலீஷ் எப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து 2.9 வந்து என்ன கொஸ்டின் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தெர் ஆர் வந்து 560 ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ ஸ்கூல். அவுட் ஆஃப் 560 ஸ்டூடெண்ட்ஸ் 320 ஆர் பாய்ஸ். ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் கேர்ள்ஸ் தட் ஸ்கூல். நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம் கேர்ள்ஸ் எவ்வளோன்னு சொல்லி அதுக்கு கண்டுபிடிக்க போயிடலாம். அப்போ 560 மைனஸ் 320 அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது என்ன வரும் அப்படின்னா 0 4 அப்புறம் 2. இந்த 240 அப்படின்றது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சாரி மேலே இருக்கிறது பாய்ஸ். ஸோ அப்போ கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ். ஸோ அப்போ கேர்ள்ஸோட பர்சன்டேஜ் அப்படின்றது இதுதான் வந்து. ஸோ அப்போ கேர்ள்ஸோட பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதுதான் கேர்ள்ஸோட பர்சன்டேஜ். ஸோ அப்போ கேர்ள்ஸ் ஈக்குவல் டு 240 அப்படி சொல்கிறோம். அப்போ 240 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 240 எவ்வளோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் இதில் 560ல். அப்போ நம்ம 240 டிவைடட் பை 560 அப்படின்னு நம்ம போடணும் இன்ட்டு 100. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சைபர் கேன்சல் பண்ணிடலாம். 24 8ஆல் டிவைட் ஆகும். 56 8ஆல் டிவைட் ஆகும். அப்போ 3 8s are 24. அதே வந்து 8 7s are 56 7. அப்போ நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் 300 டிவைடட் பை 7. அப்போ நம்ம வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆகும் வந்து 7 வந்து எத்தனை வாட்டி போகும் வந்து 30ல் நமக்கு தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் போகும். அப்போ 4 28 ரிமைனிங் 2 இருக்குது. அப்போ அந்த 2 அப்படின்றது 20. 7ல் 20ல் 7 எத்தனை வாட்டி போகும்னா 2 டைம்ஸ் போகும். அப்போ போச்சுன்னா 7 × 2 அப்படின்னு போட்டிங்கன்னா 14 ரிமைனிங் 6 இருக்கும். ஸோ அப்போ 2 போட்டாச்சு. 6 வந்து டிவைட் ஆகாது. அப்போ பாயிண்ட் வச்சுட்டு 60யாக மாற்றிடும். அப்போ 60யாக மாற்றிட்டோம் அப்படின்னா வந்து 7 × 8 அப்படின்னும் போது என்னென்னா நமக்கு 56 அப்படின்னு வந்துடும். அப்போ ரிமைனிங் 4 இருக்குது. அந்த 4 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிவைட் ஆகாது 40 பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறதுனால. அப்போ 40 டிவைடட் பை நம்ம 7 அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா வந்து நமக்கு என்ன வரும் வந்து 7 5s are என்ன வரும் 35 அப்படின்னு நம்ம வரும். அப்போ 7 5s are 35 அப்புறம் நமக்கு அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ நமக்கு வந்து 7 5s are 35 போட்டால் திருப்பி 5 இருக்குது வந்து. அப்போ திருப்பி 5. அப்போ 5 போகும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் இதை வந்து ரவுண்ட் அப் பண்ணுறதுக்காக 42.86 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் வந்து. அப்படி நம்ம போடலாம். ஸோ 42.86% அப்படின்னு நம்ம சொல்லி எடுத்துக்கலாம். 5 மேலே இருந்தது அப்படின்னா நம்ம அப்படி கன்வெர்ட் பண்ணி கொண்டு போயிடலாம். ஸோ அதான் அந்த ஆன்சர். அடுத்து
எக்ஸசைஸ். இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு டிஎன்பிசியில் 2024 கடைசியாக நடந்த எக்ஸாமில் கேட்ட கொஸ்டினில் அப்படியே எக்ஸசைஸ்லேருந்து வந்திருக்கு. ஸோ அதான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த கலரிங்லாம் கேட்க மாட்டாங்க, நம்ம கொஸ்டின் பேப்பரே பிளாக் அண்ட் ஒயிட்டு. அப்போ கலர்ஸ்லாம் கொடுத்து கேட்கறதுக்கான வேலை இல்லை, அதனால் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து பிக்சர் டாட் போர்டு அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டாக ரைட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன் ஆஸ் அ பர்சன்டேஜாக எழுதுங்க அப்படின்றத கேட்டிருக்கேன். ஸோ அப்போ பர்சன்டேஜாக எழுத சொல்லி கேட்டிருக்காங்க, அது வேணால் நம்ம பார்ப்போம். அப்போ 36/50 அப்படின்றத பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண சொன்னால் என்ன பண்ணுவோம், நம்ம இன்ட்டு 100ன்னு போட்டுருவோம். போட்டிங்கன்னா என்ன ஆகும், 50 2 டைம்ஸ் போகுமா, அப்போ இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 2 × 36 எப்படி போடுவோம், 2 × 30 60, 2 × 6 12, அப்போ 60 + 12 72%. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ அங்கேயும் போயிடுமா, தமிழில் பார்ப்போமா, வாங்க பார்ப்போம். பயிற்சி 2.1 ஸோ அந்த சதுரங்கம் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, அதை விட்டுறலாம். பின்னர் ஒவ்வொரு பின்னத்தையும் சதவீதத்தை மாற்றுங்க. ஸோ அதான் போட்டோம். இப்போ 100ஆல் பெருக்கணும், பெருக்கின சதவீதம் 50 2 வாட்டி போகும். 2 × 36 போட்டோம்னா 72% அடிச்சுக்கோங்க. 2 × 30 60, 2 × 6 12, 12 + 60 72. அடுத்து இதை அதே மாதிரி போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு சைபருக்கு ஒரு சைபர் அடிச்சிடும். 3 81 டிவைட் ஆகுமா அப்படின்னா 9 அப்படின்னும் போது நம்ம 9 9 81 அப்போ டிவைட் ஆகும்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் போடலாம் வாங்க. 3 2 6 மீதி எத்தனை இருக்குது, 2 21 21னா 7, அப்போ 7 ஸோ அப்போ 270% அப்படி சொல்லி பார்க்குறோம். எது அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஷின். அடுத்து தேர்ட் கொஷின் போகிறது முன்னாடி இங்கே வந்துடும், இங்கிலீஷில் போட்டுரும். அப்படியே 0க்கு 0 போயிடும். அண்டு 3 கேன்சல் பண்ணிங்கன்னா 21 டைம்ஸ் வரும். அப்படியே வந்துச்சு, ஆமாம் சரி 27 டைம்ஸ் இருக்கும். ஏன்னா 3 × 20 60, அண்ட் 3 × 7 அப்படின்னா 21 81 அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ 27 × 10 அப்படின்னு போட்டிங்கன்னா 270% அப்படி சொல்லி பார்க்குறோம். எதுனா செகண்ட். தேர்ட் ஒன் ஸோ என்ன அப்படின்னா 100ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், நமக்கு மேலே 42 கீழே 56ன்னு இருக்குது. ஸோ பார்க்கும்போதே தெரியுது 8ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னா ஆகாது, 7ஆல் டிவைட் ஆகும். அப்போ 7ஆல் டிவைட் பண்ணினா என்னன்னா 7 6 சார் என்ன 42, 7 8 சார் 56. இப்போ கீழே 8 இருக்குது, மேலே 6 இருக்குது, இங்கே 4 இருக்குது, சார் 100 இருக்குது. இப்போ திருப்பி நம்ம 2ஆல் அடித்தோம்னா 3, இது 4. ஏன் அடித்தோன்னா இந்த 4 எடுத்துகிட்டு போய் அப்படி 100 அடிச்சிங்கன்னா 25. அப்போ நமக்கு என்ன வரும்னா 75%. ஈவன் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 56 அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 டைம்ஸ் டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிடலாம், மேலே போட்டுடலாம், மனக்கணக்கிலே போட்டுடலாம். இருந்தாலும் நம்ம இதை இப்படி போயிடும், இப்படி போனோம்னா கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ 100ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிபிள் பண்ண போகிறோம். இப்போ மனக்கணக்கில் போடுறது 56 100%. அப்போ 42 என்னன்னு கேட்குறேன். இப்போ 56 நம்ம என்ன பண்ணோம்னா 4ஆல் டிவைட் பண்ண முடியுமா, பண்ணலாம். அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 14ன்னு கிடைக்கும். இப்போ 14 அப்படின்றது 32 எத்தனை வாட்டி இருக்குன்னா 3 வாட்டி இருக்குது. இது 4 வாட்டினா 25, அப்போ 3 வாட்டினா என்னது 75, 75%. அப்படி கூட நம்ம போட்டு போயிடலாம். நம்ம இல்லை இந்த மெத்தடே உங்களுக்கு ஓகேனா இப்படியே போயிடலாம். ஸோ அப்போ நம்ம 7ஆல் பெருக்குனீங்கன்னா 6 7 42, 7ஆல் இந்த 56 அடிச்சிங்கன்னா 8 வாட்டி போகும். இந்த 8 அப்படின்றது 100 அடிச்சிங்க அப்படின்னா எத்தனை வாட்டி போகும் அப்படின்னா நம்ம 8ஆல் டேரெக்டாக போவேன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இதை 2ஆல் அடிப்போம் 3, இதை 2ஆல் அடிப்போம் 4, இப்போ இந்த 4 அடிப்போம் 25, இந்த 25 × 3 போட்டிங்கன்னா உங்களுக்கு 75% அப்படி சொல்லி அப்படியே வந்துடும். ஸோ அந்த மெத்தடும் போகலாம். இப்போ 2 1/4 நம்ம ஏற்கனவே சொன்னது தான். கீழே என்ன பண்ணணும், பெருக்கணும், மேலே என்ன பண்ணணும், கூட்டணும். அப்போ 4 × 2 8, 8 + 1 9, அப்போ 9/4 இன்ட்டு என்ன பண்ண போகிறீங்க 100. இப்போ அடிச்சிங்கன்னா என்னது 25. அப்படி 25 அப்படின்றது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் புரிகிற மாதிரி சிம்பிளாக போனால் 9/4ன்னு கண்டுபிடிச்சி அடுத்த செகண்ட் என்ன பண்ணலாம், 4 விட 2 மடங்குக்கு மேலே இருக்குது. 4 விட 2 மடங்கு அப்படின்னும் போது என்னது 200. அப்போ 1னா 25, அப்போ 225ன்னு பார்த்தோன்னே சொல்லிடலாம். இருந்தாலும் போடுறதாலும் போடலாம். இப்போ 9 × 25 இது எப்படி பெருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9 × 20 180, 9 5 45, அப்போ 180 + 45 225. இல்லை இதை பார்த்தாவே நம்ம என்ன சொல்லலாம், 4 2 மடங்கு + 1 இருக்குது, 4ல் 1 25, 4 விட இன்னொரு மடங்கு 4, ஏன்னா 9னா 4 + 4 + 1ன்னு இருக்குது. அப்போ 4 100%, இன்னொரு 4 100%, 200%, 1ன்றது 25, அப்போ 225% அப்படியும் போடலாம், இல்லை பெருக்கியும் போடலாம். போட்டிங்கன்னா 225 அப்படின்றது நமக்கு வந்துடும். ஸோ இங்கிலீஷ்லையும் பார்த்துடலாம். ஸோ அப்போ நம்ம இன்ட்டு 100 அப்படின்னு போட போகிறோம். இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு 9/4ன்னு வரும். 9/4 அப்படின்னா இப்போ 4 அப்படின்னு எடுத்துட்டோன்னா 4ல் 4 அப்படின்னா 100%, 4ல் 8 அப்படின்னா 200%, 4ல் 1ன்னா 25%. அப்போ 25 நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 225% அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்படி கூட போகலாம். அடுத்து இது
ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணோம், அப்புறம் ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம், மல்டிபிள் பண்ணினா 5 × 1 5, 5 + 3 8, அப்போ 8/5ன்னு போடுறோம் வந்து. ஸோ இப்போ நம்ம 8/5ன்னு போடும்போது 5ல் 1ன்றது எவ்வளோனா 20%, 2ன்றது எவ்வளோ அப்படின்னா 1ன்றது 20%, 2ன்றது 40, 3ன்றது 60. அப்போ 5ல் மேலே 5 இல்லாமல் கூடுதலாக ஒரு 3 இருக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 60. அப்போ என்ன ஆன்சர் வரணும், 160%. இல்லை இது கன்ஃபியூசிங்காக இருக்குன்னா நம்ம அப்படியே இன்ட்டு 100 போட்டுடலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ அப்போ போட்டோன்னா 20. இப்போ 20 இன்ட்டு நீங்கள் மல்டிபிள் பண்ணுங்கள் 80 வந்து 160%. அவ்வளோ நம்மளையும் பார்த்துருவோமா வந்து. ஸோ கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு வந்து 8/5ன்னு வரும். கீழே பெருக்கணும், மேலே கூட்டணும் வந்து. அப்போ 8/5 இன்ட்டு 100ன்னு போட்டிங்கன்னா கேன்சல் பண்ணிங்கன்னா 20 வாட்டி போகும். அப்போ 8 × 20ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 160% முடிச்சுக்கலாம். சாடி போட்டு போயிடலாம். ஓகேவா? அடுத்து 5வது கேள்வி. அன்பு ஒரு தேர்வில் 500க்கு 436 மதிப்பெண்களை பெற்றார்கள். அவர் பெற்ற மதிப்பெண்களை சதவீதத்தில் கூறுக. இப்போ 500க்கு 436. நீங்கள் 10th இந்த மார்க் வாங்கணும், இல்லை இதை விட அதிகமான மார்க் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. மேபி வாங்கியிருப்பீங்க, வாங்காமல் இருந்திருப்பீங்க. ஸோ அப்போ இதை விட மார்க் கம்மியாக இருக்குது, அதிகமாக இருக்குது, அதை பற்றி கவலை இல்லை. இங்கே பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்கேன் வந்து. இப்போ இன்ட்டு 100 பெருக்கணும் என்னன்னா எத்தனை வாட்டி போகும், கீழே 5 வாட்டி போகும் வந்து. இப்போ இந்த 5 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வகுக்க போகிறோம். 5 8 40, மீதி எவ்வளோ இருக்குது, 3 இருக்குது, 36. அப்போ 5 35, மீதி எவ்வளோ இருக்குது, 1 இருக்குது. அப்போ போகாது, புள்ளி வச்சுப்போம். 10 அப்போ போயிடுச்சு, அப்போ 2, அப்போ 87.2% அப்படின்றது அவர் பெற்ற மதிப்பெண்கள் அப்படி பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் வந்து. இங்கிலீஷில் பார்த்துருமா. ஸோ அன்பு ஸ்கோர்டு 436 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 500 இன் இஸ் எக்ஸாம்ஸ். வாட் வாஸ் த பர்சன்டேஜ் ஸ்கோர்டு அப்படி சொல்லி பார்க்குறோம். எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்றத நமக்கு கொஸ்டினாக வந்து கேட்டிருக்காங்க அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து 436/500 நம்ம பண்ணோம். ஸோ அப்படி போட்டோம் அப்படின்னா 436/500 அப்படின்னு நம்ம போடும்போது இன்ட்டு 100 கேன்சல் பண்ணினா 5 டைம்ஸ் போகும். 5ஆல் டிவைட் பண்ணினா 8 டைம்ஸ் போகும். ரிமைனிங் 3 இருக்கும். 5 × 8 40, 3 இருக்குது. 3னா 36னா 7 டைம்ஸ் போகும். 35னா 0.1 அப்படின்னும் 2, அதுதான் பர்சன்டேஜ். ஸோ அதுதான் நமக்கு ஆன்சராக இருக்குது அப்படி சொல்லுவோம். அடுத்து 6th ரைட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் பர்சன்டேஜ் ஆஸ் அ ஃப்ராக்ஷன். ஃப்ராக்ஷனாக மாற்ற சொல்கிறாங்க. நம்ம பர்சன்டேஜ் மாற்றணும்னா இன்ட்டு 100, ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னா /100. அப்போ /100 நம்ம போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், அதுதான் பர்சன்டேஜ் வந்து. அப்போ 21/100. இப்போ நம்ம அதை வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஃப்ராக்ஷனாக மாற்ற சொல்லியிருக்காங்க வந்து. அப்போ 21/100 அப்படியே போட்டுற வேண்டியதான். இதுக்கு மேலே நம்ம கேன்சல் பண்ணோம்னா பாயிண்ட் வரும் வந்து. பாயிண்டில் வரக்கூடாது. இப்போ 7 இருக்குது, 3ஆல் டிவைட் ஆகும், 21ஆல் டிவைட் ஆகும். 21 7 3 7 21, அதாவது அது டிவைட் ஆகும், வேறு டிவைட் ஆகும். அப்போ நம்ம அப்படியே விட்டுற வேண்டியதான். இப்போ 93.1 இருக்குது, இப்போ /100 அவ்வளோதான், அப்படியே போட்டுற வேண்டியதான் ஃப்ராக்ஷன். இப்போ 151 இருக்குது வந்து. ஸோ பர்சன்டேஜ் ஆஸ் அ ஃப்ராக்ஷன் வந்து ஈச் ஃபாலோயிங் பர்சன்டேஜ் ஆஸ் அ ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அப்போ 151 என்ன பண்ண போகிறோம், 100ன்னு போகிறோம். இப்போ இது கேன்சல் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம ஈவன் நம்பராக இருந்தால் நம்ம அட்லீஸ்ட் கீழே 100 இருக்கிறது கேன்சல் பண்ணலாம். இல்லை 5ல் இருந்தால் கேன்சல் பண்ணலாம், 0ல் இருந்தால் கேன்சல் பண்ணலாம், 2ல் இருந்தால் கூட கேன்சல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இல்லை வந்து. ஸோ அப்போ அப்படி நம்ம விட்டுற வேண்டியதான். இங்கே 100 இப்போ கேன்சல் ஆகும். எதில் கேன்சல் ஆகும், 5ஆல் கேன்சல் ஆகும். இப்போ நம்ம கேன்சல் பண்ணால் 1 டைம் போகுமா, ரிமைனிங் 1 5. அப்போ 15னா 3 டைம்ஸ் போகும். அப்போ கீழே கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 25 5 5 × 20 அப்படின்னா நமக்கு 100 வந்து. ஸோ அப்போ வந்து 20 டைம்ஸ் போகும் வந்து. ஸோ அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா /100. இப்போ நம்ம 100 அப்படின்னு போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, மேலே ஏற்கனவே அது என்னது 0.64% இருக்குது. இப்போ ஃப்ராக்ஷனாக மாற்ற சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், மேலே வந்து 100ஆல் பெருக்கிறோம், இல்லைனா வந்து என்ன ஃப்ராக்ஷன் எக்ஸாக்டாக பாயிண்டில் இல்லாமல், அப்போ கீழே 100ஆல் பெருக்கணும். அப்படி பெருக்கிற நமக்கு என்ன கிடைக்கும், அப்போ மேலே வந்து 64 கிடைக்கும், 64 கிடைக்கும். 0.64 100 அப்படின்னா 64 கிடைக்கும். கீழே 10,000 போட்டோம், போட்டிங்கன்னா அந்த ஆன்சர். ஸோ அப்படியே என்ன தமிழில் பார்த்துருமா, பின்னமாக மாட்டிருக்கேன். அப்போ /100 போட்டிங்கன்னா அதை பின்னம். அப்போ 21/100. அப்போ 93.1/100 வந்து. அடுத்து 153/100. இது கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக போடுறேன். அண்ட் 65/100ன்னு போட்டோம்னா பின்னமாக மாற்றணும். அடித்தோம்னா 5ஆல் அடிக்கணும். 5ஆல் அடிச்சிங்க அப்படின்னா ஒரு வாட்டி போகும். அப்புறம் மீதி 1 இருக்குது 15, அப்போ 3 வாட்டி போகும். கீழே வந்து அடிச்சிங்க அப்படின்னா 25. அப்போ 13/25 அப்படின்னு போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே வந்து 100ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ பாயிண்டில் இருக்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னா மேலே 100 கீழே 100. அப்போ 100 × 100 அப்படின்னு நம்ம போடும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 64/10,000 அப்படின்னு நமக்கு வந்துடும். அவ்வளோ. இனியன் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். அதில் 10 முட்டைகள் கெட்டுவிட்டால் நல்ல முட்டைகளின் சதவீதம் என்ன?
5 டசன், ஒரு டசனுக்கு 12, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ அப்போ ஒரு டசன் அப்படின்னா 12. அப்போ மொத்தம் எத்தனை முட்டை அப்படின்னா 60 முட்டை வாங்கிட்டாரு. அதில் 10 முட்டை கெட்டுருச்சு. அப்போ சதவீதம் நல்ல முட்டையிலும் சதவீதம் என்ன? அப்போ 10 முட்டை கெட்டுருச்சுன்னா மீதி இருக்கிறது அவர்கிட்ட எவ்வளோ இருக்குது? வந்து 50 முட்டை தான் இருக்குது. அப்போ 50 முட்டையோட சதவீதம் கேட்குறாங்க. அப்போ 50 டிவைடட் பை 60 நம்ம போடுறோம் இன்ட்டு 100. இப்போ நம்ம கேன்சல் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சைபருக்கு சைபர் போயிடும். வந்து இப்போ 2ஆல் அடிச்சிங்கன்னா கீழே 3 வந்துடும், இங்கே மேலே வந்து 5 வந்துடும். அப்போ 5 × 50ன்னு போட்டிங்கன்னா 250 வந்து. அப்போ 250 டிவைடட் பை நம்ம என்ன பண்ணணும்? வந்து 3ன்னு போடணும். போட்டோன்னா மீதி இருக்கிறதா பர்சன்டேஜ். ஸோ அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறேன். ஸோ அப்படி போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 25 எத்தனை வாட்டி போகும்னா 3 8 24, அப்போ 8 வாட்டி போகும். அப்போ 8 வாட்டி போகும். மீதி என்ன இருக்குது? 1 இருக்குது. 10. அப்போ 10னா 3 3 9, மீதி 1 இருக்கும். அப்போ 3 திருப்பி 3. அப்போ நல்ல முட்டை அப்படின்னா எத்தனை இருக்குன்னா 83.3% முடிச்சுருக்கோம். ஸோ இதை நம்ம அப்படியும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ 5 டசன் எக்ஸ் அப்படின்னும் போது 5 டசன் அப்படின்னும் போது இன்ட்டு 12, அப்போ நமக்கு 60 வந்துடும். வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10x ஆர் ராட்டன் கெட்டு போயிடுச்சு. ஸோ அப்போ மீதி இருக்கிறது அப்போ 10x ஆர் ராட்டன் அப்படின்னா வந்து 10 டிவைட் பை 60 இன்ட்டு நம்ம 100 அப்படின்னு போட்டோம்னா நம்ம கிடைக்கிறது என்ன அப்படின்னா கெட்டு போன முட்டை. அப்போ நல்லா இருக்கிற முட்டையோட சதவீதம். இதுவும் நமக்கு என்ன ஆகும்னா ஈஸியாக டிவைட் ஆகிற மாதிரி இல்லை, அப்போ காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இல்லைனா நம்ம புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்போ இந்த சைபர் இது கூட போடலாம். நீங்கள் ஞாபகம் வச்சுன்னா 100 டிவைட் பை 6ன்னு போட்டிங்கன்னா அது வந்து நம்ம எப்பவுமே ரீகால் பண்ணுற மாதிரி ஈஸியாக மெமரி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் வரும். ஸோ அப்போ இந்த சைபருக்கு இந்த சைபர் போயிடும். அப்போ 100 டிவைட் பை 6 அப்படின்னு போட்டிங்கன்னா ஒன்ஸ் நான் வந்து சால்வ் பண்ணி காமிச்சிடுறேன், அதுக்கப்புறம் மெமரி பண்ணிக்கணும். ஏன்னா இது பல இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வந்து ஸோ அப்போ ஒரு வாட்டி போகும், மீதி 4 இருக்கும். 40 அப்படின்னும் போது 6 6 36 வந்து புள்ளி திருப்பி என்ன இருக்கும் அப்படின்னா 6 6 30 அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ 6 6 அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். அப்போ 100 பை 6ன்னு போட்டிங்கன்னா இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இது வந்து கெட்டு போன முட்டை. அப்போ நல்லா இருக்கிற முட்டை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா என்ன வரும்னா நம்ம ஏற்கனவே தமிழ் மீடியத்தில் கண்டுபிடிச்சோம்ல இந்த 83.33% அதுதான் வந்து. ஸோ அப்போ இப்போ இதில் வந்து நம்ம 100ல் கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா 83 வரும் பாயிண்ட். ஆனால் 4 வரும், ஏன்னா போயிட்டே இருக்குல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது வந்து 7ஆக கன்வெர்ட் பண்ணிடும். அப்படி கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னா இங்கே 33 தான் வரும். ஓகேவா? ஏன்னா 5க்கு மேலே போச்சுன்னா அப்போ 2 டிஜிட்டோட நிப்பாட்டிட்டு, ஏன்னா 6 6 போயிட்டே இருக்கும். அந்த 6க்கு பதிலாக நம்ம இங்கே இருக்கிற நம்பரில் 1 கூட்டி அது வந்து 7 வந்து மாற்றிக்கணும். ஸோ அப்படி தான் போகணும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அது கெட்டு போன முட்டை, நல்லா இருக்க முட்டை. அடுத்து இனி எலெக்ஷன் கேண்டிடேட் எக்ஸ் செக்யூர்டு 48% ஆஃப் ஓட்ஸ். வாட் ஃப்ராக்ஷன் வில் ரெப்ரசன்ட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் வந்து. ஸோ அப்போ என்னன்னா ஒரு கேண்டிடேட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா செக்யூர்டு 48% ஆஃப் ஓட்ஸ். வாட் ஃப்ராக்ஷன் வில் ரெப்ரசன்ட் இஸ் ஓட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க வந்து. ஸோ அப்போ தமிழ்லையும் பார்ப்போம். ஒரு தேர்தலில் வேட்பாளர் ஒருவர் பெற்ற வாக்குகளில் சதவீதம் 48% ஆகும். அவர் பெற்ற வாக்குகளை குறிக்கும் பின்னம் எது அப்படின்னு கேட்குறேன். ஸோ அப்போ பின்னம் அப்படின்னு கேட்கும்போது வந்து ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டிவைட் பை 100 அவ்வளோ சிம்பிளாக போட்டலாம். ஸோ அப்போ 100 அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா ஸோ அங்கேயே என்ன பண்ண போகிறீங்க டிவைட் பை 100 அப்படின்னு சொல்லி போட வேண்டியதான். அப்படி போட்டிங்கன்னா என்ன கேன்சல் பண்ணணும். இப்போ 48 இருக்குது வந்து. ஸோ 8ஆல் கேன்சல் 4ஆல் கேன்சல் பண்ண முடியும். அப்போ கீழே அடிச்சிங்கன்னா 25 வாட்டி போகும் வந்து. 4 அடித்தா மேலே அடிச்சிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டி போகும்? 12 வாட்டி போகும். அப்போ 12 பை 25 அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து. ஸோ அப்போ நமக்கு அவர் பெற்ற வாக்குகளை வந்து விகித எதில் எழுதணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பின்னத்தில் எழுதணும், இது ஆன்சர் வந்து. ஸோ இப்போ ஃப்ராக்ஷன் எழுத சொல்கிறாங்க அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா 8th கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 48 டிவைடட் பை 100ன்னு போடுறோம். இப்போ அதை கேன்சல் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 12 பை 25 அப்படின்னு வரும். 4ஆல் கேன்சல் பண்ணலாம். அடுத்து ரஞ்சித் டோட்டல் இன்கம் வாஸ் 7500. He saved 25% of his total income. Find the amount of saved by him. 25% சேவ் பண்ணிட்டார். அப்போ 25% அப்படின்னா என்னன்னா 100ல் 4. நம்ம வழக்கமாக போடுற மெத்தட்லையும் போடலாம். அப்படி போடும்போது என்னென்னா மேலே எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரியாது சேவ் பண்ணது. அப்போ மேலே எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். கீழே வந்து 7500 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 25%. வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம், மேலே நம்பரை போட்டு பர்சன்டேஜ் எவ்வளோ கண்டுபிடிக்கும். இப்போ அப்படியே மாறி இருக்குது, பரவாயில்ல. இப்போ நம்ம 2 சைபருக்கு 2 சைபர் அடிச்சிடறோம். அடிச்சுட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இதோட மல்டிபிள் பண்ணணும். பண்ணாலும் நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ அது. அதை விட சிம்பிளாக போனோம்னா 25% வந்து சேவ் பண்ணுறாரு. அப்போ 100ல் 25னா 4 4 பங்கு போட்டோம்னா 25 போட்டால் 100% வந்துடும். ஸோ அப்போ இந்த 7500 வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 4ஆல் டிவைட் பண்ணலாமா? பண்ணால் நமக்கு ஈஸியாக முடிஞ்சிருமா? அப்போ 4500 டிவைட் பண்ணிங்கன்னா எத்தனை வாட்டி போகும் வந்து ஒரு வாட்டி போகும். மீதி வந்து 335 இருக்கும் வந்து. ஸோ அப்போ 4 8 32 வந்து. அப்போ 35ல் 32 35ல் 32 போச்சுன்னா உங்களுக்கு 3 இருக்கும் 30 வந்து. இந்த 30 அப்படின்ற நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 7
வந்து பார்த்தீங்கன்னா 7 × 4 வந்து 28, ரிமைனிங் 2 இருக்கும். அப்போ 2 20, அப்போ 5. ஸோ அப்போ வந்து 1875 அப்படின்றது தான் அவருடைய சேவிங்காக இருக்கும். அப்படி சொல்லி இப்படியும் போடலாம். இல்லை நீங்கள் இந்த மெத்தடில் தான் நான் போகிறேன் அப்படின்னா அப்படியும் போடலாம். ஸோ இங்கே வாங்க போட்டுருவோம் அதை தமிழில். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் எவ்வளோ சேவிங்ஸ் அவர் சேமிப்பு எவ்வளோன்னு தெரியாது, டிவைட் பை மொத்த சம்பளம் எவ்வளோனா 7500 இன்ட்டு 100 எவ்வளோ சதவீதமாக இது வந்து இருக்குது அப்படின்னா 25% இருக்குது வந்து. ஸோ அப்போ சைபருக்கு 2 சைபர் போச்சுன்னா மீதி என்ன பண்ண வரோம், பெருக்க போகிறோம். அப்படி பெருக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 75 இன்ட்டு 25. இதுவும் நம்ம மெத்தடில் போடலாம், சிம்பிளாக யோசிங்க. இப்போ 20 × 75, அப்போ என்ன பண்ணோம், முதல்ல 10 ஆக்கிக்கிறோம். 10 × 75 எவ்வளோ ஆச்சு, 750. இன்னொரு 10 × 75 ஆச்சு, 750. ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா எவ்வளோ வரும், 1500. அவ்வளோதான், 1500 முடிஞ்சு. இப்போ 5 × 75 போடணும். அப்போ 5 70 அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 350. ஏற்கனவே 1500 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அடுத்து 350, அப்போ 1850. 5 5 25, அப்போ 1850 + 25, 1875. அவ்வளோதான். ஸோ அப்போ பேனா யூஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கொண்டும் வர முடியும் வந்து, இல்லை 4ஆல் டிவைட் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஸோ அதுதான் வந்து. அடுத்து நம்ம இந்த கொஸ்டினை வர்றதுக்காக நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் வந்து. ஸோ தென்றல் தனது வருமானத்தில் 4 1 பங்கை சேமித்தால் அதன் சதவீதத்தை காண்க. அவர் வருமானத்தில் 4 1 பங்கை சேமிச்சிட்டா அப்போ சதவீதம் என்னவா இருக்கும்? இப்போ 4 1 பங்கு அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து 100 ரூபாய் இருக்குது. அதில் 4 1 பங்குன்னா என்ன பண்ணோம், 4ஆல் டிவைட் பண்ணோம். பண்ணிங்கன்னா என்னது, 25. அப்போ 25 தான் அவர் சேமிப்பு, அதுதான் பர்சன்டேஜ். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 25% வந்து. ஸோ அப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்றல் சேவ்டு 1/4 ஆஃப் ஹர் சேலரி, ஹர் சேவிங் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறான். 1/4 ஆஃப் சேலரி அப்படின்னா அப்போ 100 அப்படின்றது சேலரி, அதில் 1/4 அப்படின்னும் போது என்னென்னா 4 1 பங்கு, அப்போ 25% அப்படின்னு வரும். ஸோ அதுதான் அவருடைய இன்கமாக இருக்க போது ஆன்சர் வந்து பி. சரி, இது 25% வந்து 3 வந்து. கவின் ஸ்கோர்டு 15 out of 25 இன் டெஸ்ட். த பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், 60 ஃபஸ்ட்டு கணக்காக பார்த்தோம். 0.07% வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அது என்ன எதில் எழுத சொல்கிறாங்கன்னா ஃப்ராக்ஷன் எழுத சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து 0.07ன்னு இருக்குது. இதை நம்ம ஃப்ராக்ஷன் எழுத சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், டிவைட் பை 100ன்னு போடுவோம். அப்படி போடும்போது இந்த இது என்ன பண்ணணும்னா பாயிண்டில் இருக்கக்கூடாது. அப்போ மேலே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 100ஆல் பெருக்கினா தான் எனக்கு என்னவா மாறும், அது வந்து 7ஆக மாறும். அப்போ கீழே நான் 100ஆல் பெருக்கணும். அப்போ பெருக்கிறேன்னா எனக்கு என்ன ஆகும், கீழே 10,000 வருமா. ஸோ அப்போ எனக்கு ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆன்சர். ஸோ அப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஃப்ராக்ஷனை வந்து நான் வந்து சரி பர்சன்டேஜ் நான் சரி சதவீதத்தை நான் பின்னமாக மாற்றணும். அப்போ டிவைட் பை 100 போடுறேன். அப்படி போடும்போது மேலே எனக்கு புள்ளியில் இருக்கக்கூடாது அப்படின்னா 0.07 அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், புள்ளிக்கு அப்புறம் 2 சைபர் இருந்தால் நான் 100ஆல் பெருக்கணும். 3 சைபர் இருந்தால் நான் வந்து 1000ஆல் பெருக்கணும். ஒரு புள்ளிக்கு அப்புறம் சைபரே இல்லை, டேரெக்டாக நம்பர் தான் இருக்குன்னா 10ஆல் பெருக்கணும். ஸோ அப்படி பெருக்கும் போது இப்போ கீழே நான் என்ன பண்ணேன், 100ஆல் பெருக்கணும். அப்படி பெருக்கினா எனக்கு கிடைக்கிறது வந்து மேலே 7 கிடைக்கும், கீழே வந்து 10,000 அப்படின்னு வரும். இப்போ 10,000 அப்படின்னா ஆன்சர் வந்து 4 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸ் வந்து இங்கே கம்ப்ளீட் பண்ணுறோம் வந்து. அப்போ நம்ம எதை முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு எக்ஸசைஸு எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து முடிச்சிருக்கோம். திருப்பி அகைன் இதே சாப்டரில் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற கொஸ்டினும் நான் சால்வ் பண்ணி கொடுப்பேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வகுப்பு வந்து இங்கே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வகுப்பில் நாளைய வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய தொடர்ச்சியாக இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோம். அடுத்த எக்ஸசைஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு 7ஆம் வகுப்பு டேர்ம் 3ல் இருக்கக்கூடிய சாப்டர் 2ல் பர்சன்டேஜ் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். நீங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் டீகோடரில் போய்ட்டு அதை ஹைலைட் பண்ணிக்கலாம். அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அதுலேருந்து திருப்பி கேள்வி கேட்டாங்கன்னா நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படி சொல்லி பார்க்குறோம். இப்போ நம்ம இதில் சால்வ் பண்ண பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய விஜயகுமார் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆப் இருக்குது ப்ளே ஸ்டோரில். ஸோ அந்த ஆப்பில் ஃப்ரீ மெட்டீரியல்ஸில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் திரும்பி பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.